ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். ரொம்ப முக்கியமான ஒரு காயக்கல்ப மூலிகை. எல்லார் வீட்லயுமே இது இருக்குங்க. நீங்க ஒரு டீ போட்டீங்கன்னா இந்த மூலிகை இல்லாம போடவே மாட்டீங்க. அதுதான் இஞ்சி. பெரும்பாலும் நிறைய பேர் இந்த இஞ்சியை டீ போடுறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோம். இஞ்சி டீ குடிச்சாதான் எனக்கு டீ குடிச்ச மாதிரியே இருக்கும். அதை தாண்டி இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இஞ்சிக்கு இருக்குங்க. நெஞ்செரிச்சல் இருக்கா, வயிறு புண்ணு இருக்கா, வயிறு மந்தம், வயிறு உப்புசம், இதை தாண்டி இஞ்சிக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி. மூட்டு வலி இருக்கு, மூட்டு வீக்கம் இருக்கு, கழுத்து வலி, தசை பிடிப்பு எதுவாக இருந்தாலும் நமக்கு இஞ்சி பயன்படுத்தலாம். முக்கியமா ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய சக்தி இஞ்சிக்கு இருக்குங்க. இவ்வளோ மருத்துவ குணங்கள் இஞ்சில இருக்கு. இதை தினந்தோறும் காயக்கல்பமா எப்படி எடுத்துக்கலாம்னா தேன் இஞ்சிங்க. இது ஒரு பொது கற்பம்னே சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க. இஞ்சி மேல் தோல் எல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஒரு 1 hour வெயில வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதுல தேன் சேர்த்து அப்படியே வச்சிருங்க. 3 நாட்கள் கழித்து தினம்தோறும் காலையில எந்திரிச்சு நல்லா பிரஷ் பண்ணிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு 2 துண்டு இஞ்சி தேனோடு எடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் தேனோடு எடுத்து காலையில சாப்பிட்டுட்டு வாங்களேன். உங்க உடல்ல நடக்கக்கூடிய மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. குடல் பகுதி சுத்தமாகும். ஃபேட்டி லிவர் இருந்தா இது ஒரு சிறந்த ஒரு மருத்துவ முறை அப்படின்னே சொல்லலாம். அது தாண்டி இஞ்சி திடீர்னு நமக்கு வயிறு எரிச்சல் இல்ல நெஞ்சு பிடிக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் இஞ்சி சாறு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து 1/2 டீஸ்பூன் தேன் கலந்து வெந்நீர்ல குடிச்சிட்டு வாங்களேன். வயிறு உப்புசம், நெஞ்சு எரிச்சல், அதே மாதிரி வாயு சேர்ந்து நெஞ்சு வலிக்குதுங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அவங்களுக்குமே இது ஒரு தீர்வாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.